நவகிரகம் பார்த்தா 9 கிரகம் இருக்கு. ஆமாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு பேர் கொடுக்குறாரு. ஆமாம். ஆனால் சனிக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் கொடுக்குறாரு. ஆமாம். ஏன் அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு பட்டம் கொடுக்குறாரு? அதுதான் ரொம்ப பொல்லாதவச்சா. ரெண்டாவது அவரை யாரும் நேராக பார்க்குறாங்களா? சைடில் நின்று தான் பார்ப்பாங்க. அவ்வளோ மோசமாக. ஏன்னா திரும்பி திரும்பி அங்கே போயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். பொதுவாகவே சனீஸ்வரன் வரும்போது யாராக இருந்தாலும் படாத பாடு படுவாங்க. சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம், யாராக இருந்தாலும் படாத பாடு போடுவாங்க. அதனால் ஜாதகத்தில் நம்பலாம் நம்ம சொல்கிறதில்ல. என்ன நடக்குது அப்படின்னா, சனின்றவன் உன்னோட வாழ்க்கையில் நீ செஞ்ச எல்லா செயலுக்கும் கூலி தருவன். அவன் ஒரு முதலாளி. நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேங்க, என்னை யாரும் பார்க்கலங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை. அதை கொடுக்குறதுதான் ஒருத்தன் வருவான். அப்போ எப்போ வருவான்? எப்போ வருவான் சாமி? ஒரு மனுஷனுக்கும் அவனோட ஆயுள் காலத்தில் ஒருத்தன் 100 வயசு வாரான்னு வச்சுங்களேன், அவங்க வாழ்க்கையில் 3 முறை வருவாங்க. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டியே அந்த சர்க்கிள் மாறிக்கினே வரும். அதனால தான் சொல்லுவேன், 3 தலைமுறைக்கு மேலே வாழ்ந்தவனும் இல்லை, 3 தலைமுறைக்கு மேலே கெட்டவனும் இல்லை. ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் கரெக்டாக வந்து அங்கே நின்றுவார். அப்போது அவர் வந்தாலே நீ செஞ்சதெல்லாம் முடிச்சுட்டு தான் போவார். முடிச்சுட்டா சுத்தப்பிரியாவை பேலன்ஸ் இருந்தால் திரும்ப அடுத்த ரவுண்டில் ஒன்று ஆரம்பிப்பார். அப்போ அவன் வந்தாலே பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது, நான் பண்ணது அவ்வளோ இருக்குது. அதை அவர் வந்து செயல்படுத்தக்கூடிய வேலை மட்டும்தான் அந்த சனீஸ்வரனோட வேலை. இதுதான் சாமி. ஏன் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்கன்னு காரணம் என்னென்னா, உண்மை தெரியல. அவராக எந்த தண்டனையும் கொடுக்கறதே கிடையாது. நவகிரகம் நம்ம உடம்புல துவாரங்களும் இருக்குது. இப்போ டாக்டர் தனபால் கேட்டார், நம்ம உடம்புல சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் எதுங்க? சரிங்களா? விந்து போகக்கூடிய அந்த இடம்தான் சனீஸ்வரனுக்கான இடம். நம்ம ஆயுள் முடியணும் அப்படின்னா எது போனால் போயிடும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டாருங்க, ஆனால் அவர் செத்துட்டாரா இல்லையான்னு கூட தெரியலங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டரு கண்ணில் டார்ச் வச்சு பார்ப்பாங்க. அந்த விந்து ஆனது கண்ணில் வெளிப்பட்டிருக்கும், இல்லைன்னா குறி மூலிமா வெளிப்பட்டிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? கண்ணில் பார்ப்பாங்க, ஒன்றும் இல்லைப்பா. அப்போ என்ன பண்ணுவாங்க? அடுத்தது குறி மூலிமா அதை பார்த்தாங்கன்னா வெளிப்பட்டிருக்குது தெரியும். அப்போது நம்மளோட ஆயுள் முடியுதுன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு புலன் வழியாக இந்த விந்துவானது வெளிப்பட்டிருக்கும். புரியுதா சாமி? அப்போ சனீஸ்வரனுக்கான இடம் இந்த காமம் போகக்கூடிய அந்த இடம் தான். ஏன்னா நம்ம ஆயுளும் விரயமாகிறது அங்கே தான். நம்ம ஆயுளை சேர்ந்து முக்தி அடையக்கூடிய இடமும் அதே இடம்தான். அப்போ கெடுப்பவனும் அவன் தான், கொடுப்பவனும் அவனை தான். அதனால தான் என்ன பண்ணாங்க? சனியை போல் கொடுக்குறவனும் கிடையாது, சனியை போல் கெடுக்கிறவனும் கிடையாது, இதை போல் காப்பாற்றுறவனும் கிடையாது, இதை போல் அடிக்கிறவனும் கிடையாது. அப்போ அவன் இருக்கக்கூடிய இடம் சாமி எது? இதுதான். இதுதான் விஷயம். சொல்லு சார். சக்தி இல்லாமல் சிவனை காண முடியுமா? சக்தி இல்லாமல் சிவனை அடைய முடியுமா? அடைய முடியுமான்னா வாய்ப்பே இல்லை சார். சிவன் சிவமாக இருந்தாவே நம்மளால் அடையாளப்படுத்த முடியாது. அப்புறம் சிவன் எங்கே போய் நான் அடையாளப்படுத்துது? நான் ஐயா சொல்லுவார், நீ மனமாக பிறந்தடா, சக்தியாக வாழ்ந்த, அப்புறம் எதுவாக போகிற, பிணமாக போகிற. 3 பொருளாக இருக்காங்க. வாழணும்னா சக்தி வேணும். நான் எனக்கு ஒரு 10 ரூபா ஓடணும்னாலும் சக்தி இருந்தாலும் மட்டும்தான் அதை ஈட்டி நான் அடைய முடியும், அதை சுவைக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். சக்தி இல்லாதவன் எதுக்கும் உதவாதவன் அவன் சிவமாக இருந்தாலும். அப்போது நாம் இங்கே வழிபடக்கூடிய பாடமே எங்கே போகிறோம்? சக்தியை கொண்டு போய் சிவத்துக்கிட்ட சேர்க்குறோம். அப்போ தான் சிவத்துக்கே கண்ணு தெரியுதுன்னு ஐயா நிறைய தடவை சொல்லிக்கிறாரு. சிவன் சிவமாக இருந்தாலும் அது குருடனுக்கு சமம். கீழே இருக்கிற சக்தி மேல்நிலைக்கு போனால் மட்டும்தான் சிவனுக்கே சக்தி வரும். ஏன்னா 2 பொருள் எங்கே ஒன்று சேர்ந்தோம் அது மட்டும்தான் இயக்கத்துக்கான ஒரு விஷயமே. சரிங்களா? அப்போ சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. ஒன்று சார்ந்தே தான் சாமி இருக்குது. அது செயலுக்கு வரணும் அப்படின்னா சக்தி இல்லாமல் சிவத்தால் செயல்பட முடியாது. வெறும் சிவம் எதுக்குமே உதவாது. நியூட்ரலும் பேசும், ரெண்டுமே தொடும்போது தான் நமக்கு ஷாக் அடிக்கும். ஒரே ஒன்றை தொட்டால் எந்த பொருளும் ஷாக் அடிக்காது. அப்போ செயல் பண்ணோம்னா 2 பொருள் வேணும். சரிங்களா? வெறும் சிவத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஊறுகாய் கூட பண்ண முடியாது. சக்தி இல்லாமல் சிவத்தை அடையவே முடியாது. ஆனால் சிவத்துக்கு தனியாக பாடம் கொடுக்குறாங்களே, கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்போ கொடுப்பாங்க? சக்தியை உணர வச்சு தான் பாடம் கொடுப்பாங்க. நாதம்னா யார் சாமி? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்போ இங்கே நாதன் சொன்னது சிவனை தானே சொன்னாங்க.
அப்போ சிவன் தானே முதல்ல கொடுத்துருக்கணும். ஆமா. ஆனால் உங்களுக்கு சிவபாடம் முதல்ல கொடுக்குறாங்க. இல்லையே. முதல்ல எந்த படம் கொடுக்குறாங்க? சக்தி பாடம். கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. ஆமா. புரியுதுங்களா? சக்தியை தான் முதல்ல காட்டுறாங்க. அந்த சக்தியோட துணையோட தான் சிவத்தையே நீ உணர முடியும். அப்போ அடுத்து தான் சிவனே வராரு. முதல்ல சக்தியை நான் அனுபவிக்கணும். புரியுதுங்களா? சக்தி இல்லாமல் சிவத்தை இந்த உடலால் காணவே முடியாது. சரிங்களா? ஆனால் ரெண்டு பொருளும் ஒரு பொருளாக மாறி நிற்கும். அது மேல்நிலையில். ஆரம்பத்தில் இதோட துணை இல்லாமல் அதை அடைய முடியும். அப்புறம் இன்னைக்கு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் பாடம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட உடம்புல பலம் இருக்கு. சாமி இது கொஞ்சம் ரைட்டா சொல்லுங்க. ஒரு 15 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பாடம் வாங்குறாங்க. நல்ல உடம்புல பலம் இருக்கு. ஆனால் பாடம் பண்ண முடியல. ஆனால் ஒரு 45 வயசுக்கு மேலே பாடம் வாங்குறாங்க. ஆனால் அவங்களால பாடம் பண்ண முடியாமல் உட்காந்து, ஏன்னா அவங்கள சரக்கு இல்லை, ஆனால் உட்கார முடியல. இவங்ககிட்ட சரக்கு இருக்கு, உட்கார முடியல. இவனும் ஏமாத்துறான். அவங்களோட சரக்கு இல்லைன்னு உட்கார ஆசைப்படுறாங்க, போராடுறாங்க. இது இறைவனுடைய விளையாட்டா இல்லை சோம்பேறித்தனமா இல்லை கர்ம விளையாட்டா? இதில் அடிப்படை ஒன்றே ஒன்று பிரிஞ்சு சாமி. நான் பிறக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இறைவனுக்கு வேலை இல்லை, என்னோட கர்மா. கர்மான்னு ஒன்று இல்லைன்னா நான் இங்கே பிறக்க வேண்டிய வேலையில்லை. அப்போ அடிப்படை எதுன்னா கர்மா தான். அப்போது நான் இங்கே தப்பிச்சு போகணுன்னு வழி தெரிஞ்சால் இந்த கர்மாவை எதிர்த்து நின்னால் மட்டும்தான் சாத்தியம். அப்போது இங்கே வந்து ஐயா சொல்லுவார், காலி சட்டியோடு இங்கே நிறைய பேர் வராங்க, பாடம் பண்ணணும்னு ஆசைக்குது. ஆனால் பயணம் பண்ணக்கூடிய சக்தி அந்த உடம்புக்கு இருக்காது. அதை அனுபவிக்கக்கூடிய அந்த தெம்பு அந்த சக்திக்கு உடம்புக்கு இருக்காது. அப்போ என்ன ஆகும்? உடல் நோயை அதை மாற்றி காட்டி கொடுக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா காலையில், அந்த மாதிரி அதுதான். அதை தாங்கிக்கூடிய சக்தி அந்த வயசுக்கு அந்த உடம்புக்கு இல்லாத போயிடும். அதுக்கு தான் ஐயா சொல்லுவாங்க, உடம்புல தெம்பு இருக்கும்போதே, உடம்புல சரக்கு இருக்கும்போதே இந்த பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி போய் கடந்து நின்றுடு. அதுக்கப்புறம் இந்த உலகம் ஒன்றுமே பண்ணாது. ஆனால் நம்மளோட போதாத காலம் ஆசை 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 ஆசைன்னு ஓடி போய் எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டு கடைசி காலத்தில் இங்கே வந்து நின்னால் மனசு இருக்கும், அதை அடையக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு இல்லாத போயிடும். சரிங்களா? அப்போது சக்தி இருக்கும்போதே, அந்த விந்து உற்பத்தி இருக்கும்போதே அதை விரயம் பண்ணாமல் நிற்க வச்சு அதன் மூலியமாக தான் நான் இறைவனை அடைய முடியுன்ற உண்மை புரிஞ்சு அதை விரயம் பண்ணாமல் நான் நிறுத்தி பழக்கம் பண்ணால் மேல்நிலைக்கு போகலாம். இல்லைன்னா வயசாகி நம்ம வருத்தத்தோடு தான் நிற்போம். சரிங்க, முடிஞ்சு போச்சு, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ எனக்கு வயசாகி போச்சு, ஆனால் ஆர்வம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறது நம்மளோட எல்லாரோடைய கடமை. ஐயோ அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு இருக்கிற காலத்தையும் விரயம் பண்ணாமல் வர வரைக்கும் லாபம்னு போராடி பார்த்தால் அதுக்கும் பலன் உண்டு. போராடி பார்க்க வேண்டியது அவங்க சாமர்த்தியம். சரி, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க
நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது, ஜானு ஏறி முழம் சறுக்கும் வாழ்க்கை மாறுது. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது, ஜானு ஏறி முழம் சறுக்கும் வாழ்க்கை மாறுது. புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது, புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது. போலிவாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது, போலிவாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது. ஜகம் புகழும் பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த சாமி, அகையுருளை அருள் ஒளியால் நீக்கிவிட்ட சாமி. வாங்க வாங்க பக்தர்களே போலிவாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு.